ராம் சீதா சீரியல் நாளைக்கு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. சீதா செம மாஸ்டர் பிளான் போட்டு வெளில வர்றதுக்கு ஐடியா பண்ணிட்டாங்க லாயர் கூட. பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. ராம் வந்து சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக மீரா வராங்க. மீரா வந்தோடனே சேதுராமன் சாப்பிட்லையா அப்படின்னு கேட்டேன்னா, இல்லைம்மா எனக்கு சாப்பிடவே மனசு வரல, சீதா சாப்பிட்டாலா இல்லையானே தெரியலன்னு. நான் இப்போ தான் சீதாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். சீதா வந்து நல்லா தைரியமாயிட்டா, நல்லா சாப்பிட்டாலா அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியாம்மா என் மருமகள் வந்து எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னப்போ கரெக்டாக ராஜசேகரம் வந்துடுறாங்க. உங்கள் மருமகள்லாம் வர்றதுக்கு உண்டான சான்ஸே கிடையாது அப்படின்னு ராஜசேகர் முன்னாடியே சேதுராமன்கிட்ட சொன்னோன்னே, சும்மா நிறுத்துறா. சேதுராமன் வந்து செம கோவத்தில் கண்ணாப்பண்ணான்னு ராமன் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு என்ன பார்த்துக்கணும்னு தெரியும், உன் வேலையை மட்டும் பாரு, எனக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, என் மருமகளை வெளியில் கொண்டு வரதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோன்னு, நான் அப்படிலாம் கொண்டு விட மாட்டேன் அப்படின்னு ராம் பேசுகிறாங்க. ஒரு குற்றவாளியை வந்து தண்டிக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னோன்னே ராஜசேகர் வந்தாங்க. கண்ணாப்பண்ணான்னு பேசுகிறாங்க. முதல்ல ஒரு கேஸை எப்படி டீல் பண்ணணுன்னு கூட தெரியல, உங்களை வந்து ஆஃபீஸர் ஆக்கினான்னு மட்டும் போகாது, அதுக்கு உண்டான அறிவு வேணும், உங்களுக்கு சுத்தமாக கிடையாது, கேஸை எப்படி பார்க்கணுங்கிறது ஒரே நேர்கோட்டில் கடிவாளம் போட்ட மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ராஜசேகர் வந்து, அவன் மேலே நீங்கள் வந்து குற்றம் தான் சுமத்திருக்கீங்க தவிர அவன் ஒன்றும் குற்றவாளி கிடையாது, எப்படி என் பொண்ணை காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னோடனே சத்தின் வந்துட்டாப்புல. அதெல்லாம் பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை ராம், எனக்கு எப்படி காப்பாற்றணும்னு தெரியும், வெளியில் கொண்டு வர தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் வந்து என் சித்தியை வந்து மேலே அனுப்புகிறவங்கள வந்து நீங்கள் காப்பாற்றுவீங்க, நான் சும்மா இருப்பேனா, நீங்கள் பெயில் கேட்டிங்கன்னா நான் பெயிலை வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுவேன் அப்படின்னோடனே துரை வந்து செம கடுப்பாகி பேச ஆரம்பிக்கிறேன். நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத ராம், உனக்கு வந்து கொஞ்சம் கூட அந்த ஆஃபீஸருக்கு உண்டான டேலண்ட்டே கிடையாது, உனக்குள்ள டேலண்ட்டை கண்டுபிடிச்சதே வந்து சீதா தான் அதை தெரிஞ்சுக்க. நீங்கள் எல்லோரும் ரொம்ப பாசத்தில் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் நேர்மையாக பேசிகிட்டு இருக்கேன், சும்மா நிறுத்துறா. ஒரு ஆள் வந்து என் தங்கச்சி வந்து எனக்கு மேலே எவ்வளோ பாசமாக இருந்தால் தெரியுமா, அப்படி இருந்தும் அதனால தான் என்னை வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தா, அப்படி எல்லாம் இருந்துமே நான் சொல்கிறேன் சீதா மேலே தப்பே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, டேய் சும்மா இவன்ட்டெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டுன்னு சேதுராமன் வந்து வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராம திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க. இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வந்தோடனே சேதுராமன் வந்து வக்கீல்லேருந்து எல்லாரையும் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. பேச விடாமல் சீதாவை வந்து இன்ஸ்பெக்டர் பார்க்கக்கூடாது, என் ஆஃபீஸர் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோன்னே, முதல்ல தெரிஞ்சுக்காங்க, உங்களுக்கு மட்டும் தனி ரூல்ஸ் கிடையாது, நான் பார்த்தே ஆவேன் அப்படின்னு. இல்லை அப்படி பார்க்க முடியாதுன்னா கையில் வந்து லெட்டர் பேடில் எழுதி கொடுங்க அப்படின்னோன்னே லைட்டாக பயப்படுறாரு. ராம் வந்ததுக்கப்புறம், என்னன்னா இப்போ அவ்வளோ பயமாக இருக்கா, நாங்கள் வந்து வக்கீலை கூட பார்க்க விடக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்க போலன்னு ராம சொன்னோன்னே, அதெல்லாம் இல்லை போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, சீதா வந்து வக்கீல்கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் முதல்ல வந்து என்னை வெளில எடுக்கிறதுக்கு உண்டான வேலையை பாருங்கள், கேஸ்லேயே இந்த ஆள் வந்து தப்பாக நடத்திக்கிட்டு இருக்காப்புல, அவர் முன்னாடி வந்து நான் நிரூபிச்சு ஆகணும், அவரும் தப்பான கேஸில் வந்து தப்பு பண்ணக்கூடாதுங்கிறனால தைரியத்தில் பேசிகிட்டு இருக்கேன். உண்மையை சொல்லணுன்னா மகாவை வந்து நான் வந்து டுமில் பண்ணது உண்மை தான், ஆனால் அவன் மேலே படணும்னு இல்லை, அவங்க வந்து எங்கள் அம்மாவை அடித்தாங்க, அதனால் வந்து நான் அந்த காரணத்துக்காக அவரை வந்து மகாவை வந்து பயமுறுத்தினேன் தவிர மற்றபடி எனக்கு வேறு எந்த பயமும் கிடையாது. முதல்ல வந்து தெரிஞ்சுக்கங்க, எனக்கு நல்ல வாழ்க்கை இருக்கும்போது நான் ஏன் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு தண்டனை அனுபவிக்க போகிறேன் அப்படின்னோன்னே, இல்லை உன் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அவர் தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டாலும் அது ஒரு தண்டனை கொடுத்தாலும் நான் சந்தோஷமாக ஏற்றுப்பேன் தவிர இந்த மாதிரி பயந்துட்டு இருக்கிற ஆள் கிடையாது, எனக்கு முத்தாரம்மன் துணை இருக்கப்போ எனக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்னோன்னு, சூப்பர்மா, இந்த மாதிரி தைரியமான போல்டான ஆளை வந்து நான் பார்த்ததே இல்லைன்னு வக்கீல் வந்து சீதாவை பாராட்டுறாங்க. சீதா வந்து அங்கேருந்து அழைச்சிட்டு இங்கே உள்ள ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரி வராங்க, வந்து பேசுகிறாங்க. என்னம்மா உன்னை பார்த்தாலே நீ தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு தோணுது, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உங்கள் ஆஃபீஸருக்கு முதல்ல சொல்லுங்கள், கேஸையே தப்பாக டீல் பண்ணுறாரு, அவர் தோக்கக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், முதல்ல நான் வெளில வந்தால் தான் இந்த கேஸில் வந்து அவரை வந்து காப்பாற்ற முடியும், சரியான பாதைக்கு கொண்டு போக முடியும், அவருக்கு பாவம் ஒன்றுமே தெரியல, அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சீதா உள்ள கெத்தாக உள்ள ஜெயிலுக்குள்ளே போகிறாங்க. அந்த சமயத்தில் வந்து ராம் கூப்பிட்றாங்க அந்த ஆஃபீஸரை. கூப்பிட்டு கேட்குறப்ப வந்து என்ன சொன்னாங்க சீதாவுடனே, அவங்கள பார்த்தா ரொம்ப நல்லவங்களாக இருக்குன்னு நான் சொன்னேன். அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, ஆஃபீஸ் உங்களை தான் சொன்னாங்க, கேஸே தப்பாக டீல் பண்ணுறீங்க, அதனால் வந்து நீங்கள் கரெக்டான நேர்கோட்டில் போகணுன்னா அதுக்கு அவங்க முதல்ல வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஓ அவ்வளோ பேசிட்டு போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ராம் போயிட்டு உள்ள ஜெயில் ஆஃபீஸர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சீதாவை நான் பார்க்க போகலாமா அப்படின்னு சொன்னாங்க. சரி போங்க, என் ஒய்ஃப் தான் ஏதோ ஒரு எமோஷனில் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறப்ப, சீதா உள்ள ஜெயிலுக்குள்ளே இருக்கப்போ வந்து அவங்கள வந்து பதில் சொல்கிறனால 2 கைதிங்க வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக ராம் வந்துடுறாப்புல, வந்தோடனே வெளில போயிடுறாங்க அந்த 2 கைதியும். சீதா கிட்ட தனியாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ராம், நீ இப்படிலாம் செய்வேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, ஏன் இப்படி அவசரப்பட்டுட்டு நம்ம வாழ்க்கையும் கஷ்டப்படுத்தி விட்டுட்டியே, நான் வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் மகாச்சித்திக்கிட்ட கண்டிச்சிருப்பேன்ல, இப்படி நீ பண்ணிட்டியே அப்படின்னோடனே திரும்பி சீதா வந்து முறைக்கிறாங்க.
எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறப்ப பேக்ரவுண்டில் வந்து அந்த யார் ஒரு இன்ஸ்பெக்டர் உள்ள ஆஃபீஸர் போயிருக்காருன்னொன்னே அவரோட ஒய்ஃப் தான் இருக்காங்க. அவங்க வந்து மேலே அனுப்பி விட்டுட்டு வந்திருக்காங்க. ஐயோ, அவங்கள தான் நம்ம கையை வந்து அடிக்க வந்தோமோ, உள்ளே போனால் பெரிய பிரச்சனையாகிடும் போலே அப்படின்னு பயந்துட்டு நடுங்கிட்டு இருக்காங்க. மகா வந்து நான் கொல்லலை, எப்படி நிரூபிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ராம்கிட்ட ஆவேசமாக பேசுகிறதோட எபிசோடு சூப்பராக முடிக்கிறாங்க.